செக்ஸுவல் லைஃபுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் அதுக்கான சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா இருக்குமா? நைட் வந்து பாருங்க, ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு முருங்கை பிசு, ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசு, ஒரு 8 பாதாம் பருப்பு, 30 காஞ்ச திராட்சை, பூசணி விதை 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மில்க் ஷேக். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்டா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்டா அப்படின்னு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். காணா வாழைக்கீரை, அது வந்து பாருங்க இழந்த ஆண்மை சக்தியை மீட்டு கொடுக்கும். அதுக்கும் மேல ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு இன்னொன்று வேணுமா? அது என்னன்னா தெளிவான மனசு, தெளிவான சிந்தனை, நல்ல தூக்கம் அப்படின்றது வேணும். எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பெரண்டெக்ட் ஆயில் கொடுங்க அப்படின்னு. ஓகே மேம், இப்போ வரைக்கும் என்ன சாப்பிட்டா ஓகேன்னு சொன்னீங்க. இந்த விஷயத்துக்கு எது சாப்பிடக்கூடாது மேம்? சாப்பிடக்கூடாது அப்படின்னாமா ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. ஆரோக்கியமான செக்ஷுவல் லைஃப் இருக்கணும்னாலே டெய்லி செக்ஷுவல் லைஃப் இருக்கக்கூடாது. FT ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தோம்னா டாக்டர் தீபா அருளானந்த் மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். சரி மேம், இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். டஃப்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் நார்மலான ஒரு விஷயம் தான் மேம். இந்த எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயம் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு, ஆனால் நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த செக்ஸுவல் லைஃபுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட் அந்த லைஃபுக்கு வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் மேம். எந்த மாதிரி ஃபுட்ஸ் அதுக்கான சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? இருக்குமா? ஆக்சுவலி என்னன்னா, இப்போ அஃப்ரோடைசிக் ஃபுட்ஸ் மாதிரி நீங்க கேட்குறீங்க, அதாவது காம எண்ணங்களை தூண்டக்கூடியது அப்படின்னு. அதெல்லாம் ஆல்ரெடி இப்போ நிறைய பேருக்கு நிறைய இருக்குமா, அதனால அந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம சொல்றதை விட இல்லை நிஜமா அப்படித்தானே. இப்போ வந்து பாருங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஸ்லீப் ஓவர், எக்ஸெட்ரா 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 ஏகப்பட்டது இருக்கு. அப்போ அந்த அஃப்ரோடைசிக் ஃபீலிங் இல்லை, காம உணர்வு எல்லாமே அதெல்லாம் இருக்கு இல்லை இல்லைங்களா? நிறைய பேருக்கு இருக்கு. பியாண்ட் தட் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு என்ன அப்படின்னு வேணா நம்ம கொண்டு போகலாம் டாபிக் இல்லைங்களா? ஏன்னா சின்ன பசங்களாம் கூட இந்த மாதிரிலாம் கேட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி சின்ன பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க யாருமே சொல்லாதீங்க, சொல்றதுக்கு இல்ல உண்மை அப்படிதான். ஏன்னா 18 வயசு 17 வயசு பசங்க குழந்தைங்க இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க, நான் வந்து லிவின்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றத நானே என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல பாக்குறேம்மா. அப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க, நம்ம ரொம்ப வந்து பழைய காலத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் படித்து முடிச்சு இது 15வது வருஷமா, இந்த 15 வருஷத்துல இவ்வளோ மாற்றமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அப்போ அந்த நீங்கள் படிக்கும் போதெல்லாம் இதில் இல்லையா? இல்லை, அதெல்லாம் நாங்கள் வந்து சேலம் விநாயகா மிஷன்ஸில் தான் படித்தோம். அப்போ வந்து இந்த டேட்டிங் போன பிள்ளைங்க இருந்தாங்க. அது வந்து பாருங்க, நம்ம இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைங்க இல்லைம்மா, அது வெளியூர்ல இருந்து வந்து படிப்பாங்க, வேற மாநிலத்துல இருந்து வந்து படிப்பாங்க. ஹோமியோ அப்படின்னும் போது வெளி மாநில பிள்ளைங்க வந்து படிப்பாங்க. அந்த பிள்ளைங்களும் அப்படி ஃப்ரீயா இருந்தாங்கம்மா. நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஸ்டேட்டஸ். பட் பியாண்ட் தட் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வித்தியாசமாக பார்க்குறோம். இப்போ நம்ம ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு, ஆரோக்கியமான ஒரு செக்ஷுவல் லைஃப்க்கு, இது வந்து நம்ம சொல்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செக்ஷுவல் லைஃப்க்கு தான். இது வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட லவ்வரோட கிடையாது. ஆமா, இல்ல அது கிடையாது. பட் பியாண்ட் தட் ஒரு ஆரோக்கியமான செக்ஷுவல் லைஃப் அப்படின்னாலேமா ஃபர்ஸ்ட் விஷயம், ஆரோக்கியமான செக்ஷுவல் லைஃப் இருக்கணும்னாலே டெய்லி செக்ஷுவல் லைஃப் இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சுமா. அதில் ஒரு யோகி வந்து கொடுத்துருப்பாரு, வாரத்துக்கு 2, ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, ஒரு மாதத்துக்கு 2 அப்படின்னு. ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு அவர் கொடுத்தது, ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் போனோமா. காலையில் ஒரு முறை, நைட் ஒரு முறை மோஷன் போடும். நம்ம யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. ஸோ அது கட் ஆயிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒரு வாரத்துக்கு 2 அப்படின்னு அது கொடுத்துருக்காரு. ஒரு மாதத்துக்கு 2 அப்படின்னு கொடுத்தது என்ன அப்படின்னா, காமம் ஒரு மாதத்துக்கு 2 முறை தான் இருக்கணுமா. அதாவது தாம்பத்தியம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மாசத்துக்கு 2 முறை இருக்கும்போது மட்டும்தான் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு வாரத்துக்கு 2 எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அது நம்ம கொண்டு வந்துடலாம். மாசத்துக்கு 2 முறை தான் தாம்பத்தியம் அப்படின்றது இருக்கணும். அவரோட சுயசரிதையில கொடுத்துருக்காரு. அவங்க அம்மா அவங்களோட வாழ்நாளில் 2 முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம்ன்றது இருந்தாங்களா. 2 முறை தாம்பத்தியம் இருந்து 2 குழந்தைங்க பெற்றாங்களாம். அது வந்து 2 முறை தாம்பத்தியம் இருந்தாங்க. பொதுவாக ஒரு தாய் தன் மகன் கிட்ட பகிரக்கூடிய விஷயம் இல்லை இல்லைங்களா இது. நாங்கள் எத்தனை முறை தாம்பத்தியம் இருந்தோன்னு அவங்களோட சிஸ்டர் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க தங்கச்சி சொல்ல கேள்விப்பட்டு இவர் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம். இப்போ வந்து பாருங்க,
டெய்லி ரிலேஷன்ஷிப் இப்போ பேஷன்ஸே சிலர் கேட்பாங்கம்மா ஆன்லைன் கன்சல்டேஷன். நீங்க சொல்ல டெய்லி ரிலேஷன்ஷிப்ல ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க மேம். இப்பெல்லாம் வந்து ஒரு ஆள் இத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதேன்னு கேட்டா அவங்க பேர் பெஸ்டிம்பாங்க, இவங்க பேரு நிறைய பேரு லவ்வரை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. சுகர் டேடின்னு ஒரு கல்ச்சர் ஒரு இது வந்துச்சு. நான் அதை பத்தி கூட பேசணும். சுகர் டேடி அப்படின்னது எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொன்னா, அந்த விஜய் பண்ண பொண்ணே சொன்னா, மேடம் வசதியான பையனை வந்து வசதியான ஒரு ஜென்ஸ் பையன் கிடையாது, வயதானவர்களை ஒரு சின்ன பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, எதுக்குன்னா காசுக்காக அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லாம் வந்து நம்ம நாட்டு கல்ச்சரே கிடையாது. பியாண்ட் தட் இதுக்கும் மேலே வந்து பாருங்க, ஒரு நம்ம இப்போ நீ மாசத்துக்கு 2 முறை தான் இருக்கணும்னா ஐயோ இந்த டாக்டர் வந்து வேஸ்ட் அப்படின்னுடுவாங்க. அதுக்காக நீங்க டெய்லி தாம்பத்தியம் இருங்க நம்ம சொல்லவும் முடியாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு தாம்பத்தியம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அது வந்து ஓகேமா, அது அக்செப்டபிள். இப்போ அந்த மாதிரி ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோக்கியமான தாம்பத்தியம் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்து ஃபோர் பிளே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான எரெக்ஷன் இருக்கணும் அந்த ஜென்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 minutes எஜாக்குலேஷன் டைம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சிலர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்லாம் வருவாங்க, அவங்களாம் கேட்பாங்க, மேடம் இப்போ ஆணும் பொண்ணும் சேர ஆரம்பித்து குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது இருந்தால் தானே அப்படிம்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், என்னப்பா 1/2 மணி நேரம் இருந்தால் என்னப்பா வருது நீ அப்படின்பேன். இல்லை மேடம் நீங்கள் வேறு 1/2 மணி நேரம் இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் மருந்து இல்லைப்பா நீ வச்சுட்டு போகணும் அப்படின்பேன். அந்த மாதிரியும் கேட்குறவங்களும் உண்டு. அது என்ன நம்ம தெரியாது, அந்த மாதிரி முடியுமா? அது இந்த செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தியாம்மா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட் டேப்லெட்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? காம உணர்வு அதிகமாகி ஹார்ட் ப்ராப்ளம் வருது, வேறு வேறு ஆக்டில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் விட ஆரோக்கியமான ஒரு தாம்பத்தியத்துக்கு என்ன வேணும் அப்படின்னாமா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம காலையில் ஒரு மில்க் ஷேக்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாமா. ஒரு மில்க் ஷேக் அப்படின்றது பொதுவாகவே என்னோட பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மில்க் ஷேக் வந்து மில்க் ஷேக்லேயே ஏறக்குறைய ஒரு 30-40 மில்க் ஷேக் நான் சொல்லுவேன். இந்த முருங்கை பிசின் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தியாம்மா, அந்த முருங்கை பிசின், பாதாம் பிசின் கோந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முருங்கை பிசின் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லைம்மா, நம்மளுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். பாதாம் பிசின்றது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஜென்ஸு நைட்டு வந்து பாருங்கள், ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு முருங்கை பிசின், ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசின், ஒரு 8 பாதாம் பருப்பு, அவங்க டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா ஒரு பேரிச்சம்பழம், ஒரு 30 காஞ்ச திராட்சை, பூசணி விதை 1 டீஸ்பூன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சியா சீட்ஸ், சியா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டீஸ்பூனு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த ஆரோக்கியமான கொழுப்புலாம் இதில் நிறைய இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மட்டும் ஆசிட்ஸ் அப்படியே போட முடியாதுமா, அதை லைட்டாக வந்து வறுக்கணும். வறுக்கும்போது எள்ளு மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு பொடிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அதை வந்து போட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மில்க் ஷேக், இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்னு. இதுவே கேலரிஸ் ஜாஸ்தி, அப்போ இதுவே பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். அது சாப்பிட்டாலே மதியானம் வரைக்கும் திம்முன்னு இருக்குமா. மார்னிங் இது எடுக்கணும். மதியானம் இப்போ வந்து பாருங்கள், தானியங்கள் நிறைய யூஸ் பண்ணுறது உண்டு. கோதுமை, இப்போ நம்மளதுல அரிசி தான், நம்மளாம் வந்து ரைஸ் ஈட்டிங் பீப்புள்ஸ், நம்மளுக்கு இந்த கோதுமை இதெல்லாம் வந்து செட் ஆகிறது இல்லை. அப்போ நம்ம ரைஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த கைக்குத்தல் அரிசி மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை பாரம்பரிய அரிசிகள். பாரம்பரிய அரிசிகள் இந்த காட்டியானோ அரிசி அப்படிம்பாங்க. நிறைய அரிசிகள் இருக்குது, நம்ம ஒரு சிலதனோட பெனிஃபிட்ஸ் மட்டும் மக்களுக்கு சொல்லணும். பொதுவாக ஜென்ஸ் வந்து நாங்கள் காட்டியான அரிசி எடுக்க சொல்லுவோம். எதுக்கு காட்டியான அரிசி எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அரிசியை பற்றி எப்படி நரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, யானை அந்த நெற்கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பின்னாடி நின்றுச்சுன்னா கூட தெரியாத அந்த அளவுக்கு உயரமாக வளருமா காட்டு யானை, அதனால் சொல்கிறது உண்டு. இன்னொன்று, யானை மாதிரி பலம் வரும் காட்டு யானை சாப்பிட்றதுனால. இப்போ ஆண்மை பலம்ன்றது அதிகரிக்கும் காட்டு யானை சாப்பிட்றதுனால, அதனால் காட்டு யானம் சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி கல்லுண்டை சம்பா சாப்பிட சொல்லுவோம். கல்லுண்டை சம்பா வந்து பழைய காலத்தில் போர் வீரர்களுக்கு, குஸ்தி வீரர்களுக்கு, இந்த போர் புரியுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் கல்லுண்டை சம்பா கொடுப்பாங்களா மசில் ஸ்ட்ரென்த்துக்காக. மாப்பிள்ளை சம்பா சொல்லுவோம். மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா உடனே வந்து அவங்க வந்து பயங்கர பல முறை வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா, அதெல்லாம் இங்கே எக்ஸாக்ரேஷன்ஸ். சாதா அரிசியை விட இந்த மாதிரி அரிசிகள் சாப்பிடும்போது அந்த நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குமா. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க், செலினியம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி அரிசி எடுக்க சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அரிசிகள் எடுக்க சொல்லுவோம். அதை விட்ட கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு, அது ராஜர்கள் உணவு, பேரரசர் உணவு அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு, ராஜ குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த கருப்பு கவுனி சாப்பிடணும், மற்றவங்க அதை சாப்பிட்றதுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், ஏன் அப்படின்னா அதில் அவ்வளோ நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக அதனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின்னால. ஆந்தோசைன் கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கூட ஆந்தோசைன் இருக்குது. அப்போ சாதா அரிசிக்கு பதில் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி, தானியங்கள்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் பட்டை தீட்டப்படாத தானியங்கள், அன்பாலிஷ்டு
நம்ம எதுனாலும் எடுக்கிறோம். இப்போ பருப்புனா கூட பட்டை தீட்டப்படாத பருப்பு, பட்டை தீட்டப்படாத உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்புனா தொட்டோடு எடுக்கணும், தோலோடு. அந்த தோல்லையும் ஆந்தோசைடின் இருக்குது. இந்த மாதிரி இவங்க எடுக்கிறாங்க. கூட வந்து பாருங்கள், இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி, ஒரு கப்பு வந்து கீரை நம்ம சாப்பிட சொன்னோம். வீட்டு பின்னாடி கொல்லையில் முருங்கைக்கீரை இருக்குதுன்னு முருங்கைக்கீரையே வச்சு சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை. முக்கியமாக இந்த ஜென்ஸ்க்கு அப்படின்னாலே காணா வாழை அப்படின்னு ஒரு கீரை இருக்குமா. காணா வாழை அப்படின்றது வந்து பாருங்கள், நம்ம சும்மா கரிச காட்டிலலாம் இருக்கும். நம்ம சும்மா இந்த கரண்ட் கம்பத்துக்கு பக்கத்துலாம் காணா வாழைக்கீரை இருக்கும். அந்த காணா வாழைக்கீரை அது வந்து பாருங்கள், இழந்த ஆண்மை சக்தியை மீட்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த காணா வாழைக்கீரை ஒரு நாள் வல்லாரை, ஒரு நாள் தூதுவலை, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை, ஒரு நாள் கொய்யாக்கீரை, ஒரு நாள் கலவைக்கீரை, எத்தனையோ கீரைகள் இருக்குமா இல்லைங்களா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வீட்டு பக்கத்தில் கீரைக்காரங்கிட்ட சொன்னால் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு கீரை எடுக்கலாம். கம்பல்சரி ஒரு முட்டை எடுக்கணும். இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவங்க முளைக்கட்டின பயிர் வகைகள் எடுக்கலாம். புரியுதுங்களா. முளைக்கட்டின பயிர் வகைகள். முளைக்கட்டின பயிர் வகைகள்னால் நம்மளுக்கு மூக்கல்ல நல்ல முளை வரும், வேர்க்கடல நல்ல முளை வரும், காராமணி, கொள்ளு நல்ல முளை வரும். ஆனால் கொள்ளு சாப்பிடக்கூடாது. கொள்ளு சாப்பிட்ற மாதிரி தான் கொள்ளுக்குன்னே ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குமா. 1 டீஸ்பூன் கொள்ளுனா 1 டீஸ்பூன் பச்சை பயிரோடு தான் சாப்பிடணும். அது வந்து தனிச்சு சாப்பிடக்கூடாது, ஹீட் ரொம்ப. அப்போ அந்த மாதிரி ஈவினிங் முளைக்கட்டின பயிர் வகைகள் எடுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் பிரச்சனையே இல்லை. சிக்கனு, மட்டனு, மீன் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நைட்டு சிறுதானியங்களால் ஆன உணவு. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. சும்மா வந்து பாருங்கள், எனக்கு வந்து நல்ல ஆண்மை தன்மை இருக்குதுன்னு பார்க்குற பொண்ணுக்கிட்டலாம் பேசுறது, பார்க்குற பொண்ணுக்கிட்டலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா உள்ளதும் சுத்தமாக 0 ஆகிடுறோன்றது உண்மை தான் இல்லைங்களா. அம்மா நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று தாம்மா நம்ம உடம்புல. என்னென்னா நம்ம புத்திசாலித்தனம் தான். நீ எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணு, எவ்வளோ வேணால் அறிவை நீ யூஸ் பண்ணு. அது கம்ப்யூட்டர் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரே ஆகாது, டேமேஜே ஆகாது. புரியுதுங்களா. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம், அது வேறு. பட் மீதி எந்த ஒரு உறுப்பையும் நீ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சும்மா இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு எஃபியில் ஒரு சேட் பண்ணுறது, இன்ஸ்டாவில் ஒரு சேட் பண்ணுறது பிள்ளைங்க, இந்த மாதிரிலாம் கச்சாமுச்சான்னு இருக்கும்போது, அதாவது சின்ன வயசில் ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்கவங்க வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை இழந்துடுறாங்கம்மா. அதுதான் உண்மை. ஸோ ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு இதுதான். அதுக்கும் மேலே ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு இன்னொன்று வேணுமா. அது என்னென்னா தெளிவான மனசு, தெளிவான சிந்தனை, நல்ல தூக்கம் அப்படின்றது வேணும். நான் நைட்டெல்லாம் வந்து கச்சா முச்சான்னு வந்து பார்த்திங்கன்னா ஜோக்ஸ் அது இதுன்னு கண்ணாபின்னான்னு வந்து சேட் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்தோடனே என் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா இட்ஸ் பாசிபிள் முடியாது. அப்போ உன்னோட மனசை ஆரோக்கியமாக பண்ணு, உன்னோட உடலை ஆரோக்கியமாக வை, உன்னுடைய உணவு முறைகளை ஆரோக்கியமாக வை. ஒழுக்கம் அப்படின்றது வச்சா பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பாருங்கள், 70 வயசில் குழந்தை பெற்றுக்கணுங்களை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. 80 வயசு இப்போ வந்து குழந்தை வேணும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ஸுக்கு ஏஜ் கணக்கே கிடையாதுங்க, லேடிஸ்க்கு தான் கணக்கு உண்டு. அப்படிப்போ 70 வயசு தாத்தா கூட குழந்தை நிற்க வச்சுக்க முடியும். அவரோட விந்தணுக்கள் ஆரோக்கியமாக வீரியமானதாக போதுமான கவுண்ட் இருந்துச்சுன்னா போதுமானது. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஒழுக்கமாக இருந்தாலே ஆரோக்கியமாக இருப்பாங்கம்மா. பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்ற நெசசிட்டியே இல்லைம்மா. பியாண்ட் தட் அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கும் மேலே ஃப்ரூட்ஸ்னால் இந்த மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் ஜூஸு ஓகேங்களா. அதே மாதிரி வாட்டர் மெலான் இருக்குது பார்த்தீங்களா, தர்பூசணி அது எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆண்மை தன்மையை நிறைய கொடுக்கும் அப்படின்னா. அதுக்கும் மேலே முருங்கை பிசனுக்கே அந்த ஒரு தன்மை உண்டுமா. முருங்கைப்பூ அதுக்கும் அந்த தன்மை உண்டு. முருங்கை ஒலிஃபெரா அந்த ஃப்ளார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பூக்கும் காலத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில், காட்டன் துணியில் போட்டு ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பின்னாடி நெய் போட்டு இதை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு திருப்பி ஆற வச்சா சொக்க நெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா வறுத்தா இந்த பூ அமுத்தினா க்ரஷ் ஆகும், முடுமுடுன்னு ஆகணும். அதை ஆற வச்சு அதை நம்ம என்ன பண்ணலாம், பொடி பண்ணி திருப்பி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். தினம்தோறும் ராத்திரி, காலையில் ஒரு மில்க் ஷேக் சொன்னோம், ராத்திரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அந்த முருங்கை ஒலிஃபெரா அந்த முருங்கைப்பூனோட பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 டீஸ்பூன் 1 கிளாஸ் பாலில் கொஞ்சம் பனவெல்லம் போட்டு குடிச்சிட்டு படுத்தா நல்லா இருக்கும்மா. கண்டினியூஸாக செய்ய வீக்லி ஒன்ஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படின்றது எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நாங்கள் சொல்கிற அட்வைஸ்மா. அதுக்கப்புறம் இதை எத்தனை பேர் கேட்பாங்கன்றது தெரியாது. பட் பியாண்ட் தட் அவங்க கேட்கல அப்படின்றதுக்காக நம்ம டெய்லி இருங்க, ஒரு நாளைக்கு 10 முறை இருங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லைம்மா. வாட் இஸ் குட் வி ஆர் அட்வைசிங், அவ்வளோதான். ஓகே மேம். இப்போ வரைக்கும் என்ன சாப்பிட்டா ஓகேன்னு சொன்னீங்க. இந்த விஷயத்துக்கு எது சாப்பிடக்கூடாது மேம்? சாப்பிடக்கூடாது அப்படின்னாமா ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. சிக்கன் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்போ ஏன் அப்படி, அது வந்து சிக்கன் சூடு அப்படிம்பாங்க. ஆக்சுவலி சிக்கனுக்கே சூடு கிடையாதுமா. ஒரு சில உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதை டைஜஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம பாடி வந்து சிக்கன் சாப்பிடும்போது நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் சிக்கன் வந்து பாருங்கள், இப்போ எங்களை மாதிரி ஆயுஷ் சிஸ்டம் டாக்டர்ஸ் வந்து சிக்கன் சூடு,
நிறைய சாப்பிடாதீங்க அப்படி ஏன்னா நம்ம ஜடராக்னி அதிகமாகுது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஹீட் ஃபுட்ஸை வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் எடுங்க, வாரத்தில் ஒரு நாள் மட்டன் எடுங்க, வாரத்தில் ஒரு நாள் மீன் எடுங்க, டெய்லியே கூட முட்டை எடுங்க, தப்பே இல்லை. நான் நண்டு ஒரு நாளைக்கு ஒன்று விடுறது இல்லை, நம்ம பறக்கிறது ஓடுறது ஒன்று விடுறது இல்லை இல்லைங்களா. இந்த காடை கௌதாரி அது இது என்னென்னவோ டெய்லி நான்வெஜ். நான்வெஜ் தப்பு ஒரு சைடு அப்படின்றத விட அதில் போடுற ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பிரச்சனை இல்லைம்மா, அளவுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பட்டை லவங்கமும் நம்ம சாப்பிடும்போது அது பாடியை எக்ஸஸ் ஹீட் பண்ணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா எக்ஸசிவ் செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் வரும், நம்மளுக்கு எக்ஸசிவ் செக்ஷுவல் தாட்ஸ் வரும். ரொம்ப அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை ரஜோ உணவு அப்படின்வாங்க. ரஜோ உணவு அப்படின்றது நான்வெஜ்ஜும் வரும், அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான இந்த வடை பாயசம் அப்படி சாப்பிட்றது, நல்ல சூப்பர் டூப்பராக சாப்பிட்றது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் ஆரோக்கியன்றது சாத்வீக உணவு. சாத்வீக உணவில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டே போடுறதில்ல, வெங்காயம் போடுறதில்ல. இந்த சாத்வீகம்ன்றது ஸ்பிரிச்சுவலி அவங்க சில ரீசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிள்ளைங்க ரொம்ப அடங்க மாட்டேங்குது, எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பெரண்டை துவையல் கொடுங்க அப்படிம்போம். பெரண்டை துவையல் வாரத்தில் 2 நாள் கொடுங்க, நான்வெஜ்ஜை கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படிம்போம். இந்த செக்ஷுவல் தாட்ஸ் வந்து கம்மியாகும், டிமினிஷ் ஆகும். அப்போ சாப்பிடக்கூடாதுன்னா எக்ஸசிவாக இன்டெலிஜென்ஸ் கூடாதுமா. ஃபஸ்ட்டு எக்ஸசிவாக இந்த மாதிரி நான்வெஜ் நிறைய எடுக்கக்கூடாது, அது உடம்புக்கும் ஒத்துக்காது, இவங்களோட ஆக்டிவிட்டிக்கும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லலாம். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும். சிலர் வந்து பாருங்கள் ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க, அந்த மாதிரி டைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து போடக்கூடாது. ஸ்க்ரோட்டம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக கூடாது. நிறைய மாஸ்ட்ருபேட் பண்ணுவாங்க, அதுவும் கூடாது. இப்போ ஒரு ஜென் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட ரொம்ப பெரியவங்க கூட ஃப்ரீக்வெண்ட் காஷன், வயது அதிகமானவர்கள்ட்ட ஃப்ரீக்வெண்ட் காஷன், அதுவும் கூடாது எப்பயுமே. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆணனோட வயது வந்து கொஞ்சம் மூத்ததாகவும் பெண்ணினோட வயது இளையதாகவும் பண்ணி வச்சாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது நாட் ஓன்லி ஃபார் திஸ், நிறைய ரீசன்ஸ்க்கு. ஆனால் இப்போ மாறி போச்சு, ஆணை விட பொண்ணு 8 வயசு பெருசாக இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ மாறி போச்சு, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, தப்பு இல்லை. பட் என்னென்னா அது வந்து ஒய்ஃப் வந்து ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே வந்து பெரியவங்களாகவே இருக்கும்போது அது வந்து சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது, ஓகேங்களா. அந்த பெரியவங்க வந்து அந்த மாதிரி ஆணை விட பெண் வந்து கம்மியாக கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவங்களுக்கு வயதானாலும் இந்த பொண்ணு அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உண்டு. இன்னொன்று என்னென்னம்மா, ஆணுக்கு வயதாக வயதாக காம உணர்வு அதிகரிக்கும், பெண்ணுக்கு வயதாக வயதாக காம உணர்வு குறையும். அந்த செக்ஷுவல் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு அதிகரிக்கும் போது பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தால் டேக்கிள் பண்ண முடியும், இதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கதாம்மா செய்யுது. ஜென்ரலாக இன் ஜென்ரல் ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு, அந்த டின்டு ஃபுட்ஸு, ரொம்ப வந்து ஹோட்டல்லே சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே மேம், நிறைய கேள்விக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்து புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி.